ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். நங்கைநல்லூரில் நடைபெறும் ஆன்மீக நிகழ்வுகளில் என்றுமே ஒரு தனிச்சிறப்பு பொதிந்திருக்கும், பிரம்மாண்டம் மிகுந்திருக்கும். அந்த வகையிலே மே 18ஆம் தேதி ஞாயிறன்று நடைபெறும் இந்த கருட சேவை மகோத்சவம், வேதத்தின் ஸ்வரூபமாக விளங்கும் கருடாழ்வான் மீது வேதத்தின் உட்பொருளாய் விளங்கும் பரந்தாமனை தரிசிப்பது, அதிலும் ஒரே இடத்தில் 5 திருத்தலங்களில் இருந்து எழுந்தருளியிருக்கும் பெருமாளை ஒரு சேர காண்பது ஒரு மகோன்னதமான தருணம். அக்னி நட்சத்திரம், வெம்மையின் வாட்டம் ஒரு புறம் இருக்க, இந்த உன்னத மகோத்சவம் நடக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிறு பகவான் சிறிது கருணை காட்டி தன்னுடைய வெம்மையின் தாக்கத்தை பக்தர்கள் நலன் வேண்டி குறைத்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். சில காலம் விடுபட்டு இருந்த இந்த வைபவம் மறுபடியும் கோலாகலமாக இந்த ஆண்டு துவங்கியதில் பக்தர்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி. வாருங்கள், அந்த பகவானின் தரிசனம் வேண்டி பொறுமை காக்கும் பக்தர்கள் குழாத்தோடு நாமும் இணைந்து கருட வாகனத்தில் சேவை சாதிக்கும் பரந்தாமனின் பாதம் பணிவோம். அற்புதமான காட்சி. நங்கைநல்லூர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம நவநீத கிருஷ்ணன் கோவில், நங்கைநல்லூர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பெருமாள் கோவில், மடிப்பாக்கம் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவில், கீழ்கட்டளை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், மடிப்பாக்கம் ஸ்ரீ கோதண்டராமர் கோவில், ஆதம்பாக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சன்னதி சிவா விஷ்ணு ஆலயம். இதை தவிர இந்த மகோத்சவத்தில் ஆச்சாரிய சார்வபௌமர்கள் ஏழியிருந்து மங்களாசாசனம் செய்து பக்தர்களை கடாட்சிக்கும் காட்சியையும் கண்டு மகிழ்வோம். வாருங்கள்.